அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க ஒரு கரங்களை தட்டி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேச வேண்டும். அல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஆண்டவரை நாம் துதித்து பாடி செபித்தோம். அல்லேலூயா. இப்போது ஆண்டவர் நம்மோடு பேச போகிறார். எத்தனை பேரோடு பேசணும்? ஆண்டவர் என்னோடு பேசணும் அப்படி மட்டும் ஒரு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஏன் பேசணும்? ஆண்டவர் பேசும்போது தான் விடுதலை உண்டாகிறது. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட பேசும்போது விடுதலாது இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசும்போது கர்த்தர் நமக்கு ஒரு மகத்துவமான விடுதலை தருகிறார். அல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாராவது மைக்கில் மைக் எடுத்து வாசிங்க. ஸ்ரீதர், நீ வாசிக்கிறியா? மைக்கில் என்ன பண்ணுங்க, வசனத்தை வாசிக்கணும். அல்லேலூயா. ஸ்ரீதர் வாசிக்கும் போது நீங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அந்த வசனத்தை பைபிளை ஓப்பன் பண்ணுங்க. எல்லாம் வேத புத்தகத்தை திறந்து நீதிமொழிகள் 29:15 அவர் வாசிக்கும் போது அதை என்ன செய்யணும்? கவனமாக கேட்கணும். அல்லேலூயா. வாசிப்பா. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். பாருங்க, பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்குமா. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை, அவமானத்தை, நிந்தையை கொண்டு வந்து சேர்க்குமா. அல்லேலூயா. அப்போ பிரம்பு 2 கடிந்து கொள்ளுதல். அல்லேலூயா. இது ரொம்ப அவசியமானது. அல்லேலூயா. இன்றைக்கி பிரம்பு எத்தனை பேர் கையாடுறாங்கன்னு தெரியாது. பிள்ளைகள் தப்பு பண்ணும் போது என்ன பண்ணுறதில்ல, அடிக்கிறது கூட கிடையாது. அல்லேலூயா. ஏன் அடிக்கிறது இல்லைன்னா அவங்களுக்கு ஒரு பயம், பிள்ளை வீட்டை விட்டு ஓடிச்சுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு. அல்லேலூயா. ஆனால் பிள்ளை என்பது 6 வயசுலேருந்து 12 வயசு வரைக்கும். அல்லேலூயா. குழந்தை என்பது 1 வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும். அல்லேலூயா. வாலிபன் என்பவன் 13 வயசுலேருந்து 18 வயசு வரைக்கும். அல்லேலூயா. சிநேகிதன் என்பவன் 19 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும். 21 வயசுலேருந்து அதுக்கு அப்பாற்பட்டது புருஷனாக வருகிறான். அல்லேலூயா. அப்போது பிள்ளை என்பவன் பிள்ளையை எதனாலே அவனை சரி செய்யணும்னா, 1 பிரம்பினாலே, 2 கடிந்து கொள்ளுதினாலே. அல்லேலூயா. பிரம்பு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு நாங்கள் பார்க்கும்போது அங்கே நீங்கள் வாசித்து பாருங்கள். நீதிமொழி 22:15. நீதிமொழிகள் 22:15 வாசிங்க. தம்பி வாசிப்பாரு. பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பாருங்க, பிள்ளை நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்குமா, அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். அல்லேலூயா. அப்போ பிள்ளை நெஞ்சில் என்ன இருக்குமா? மதீனம், அதிகாது மதிக்கத்தன்மை, அதாவது மதிக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. அப்போ எல்லாருக்குள் நெஞ்சில் என்ன இருக்கும்? இங்கே உட்காந்துருக்க அத்தனை பேருக்குள்ளேயும் எதுக்குன்னா ஒன்று மதிக்காத உட்காந்துருப்போம். அல்லேலூயா. யாருக்காவது அந்த அந்த குழந்தையில அந்த நெஞ்சில் இருக்கிற மதியினை எடுத்திருந்தா நம்ம எல்லாருக்கும் மதிப்போம். அல்லேலூயா. மதிக்கிறது தான் பெரிய கணம். அல்லேலூயா. சொல்லுவது அப்படியே செய்வது கனமாக இருக்கிறது. சொல்லுவதை செய்யாது போனால் அது மதியீனம். புரியுங்களா? உங்களுக்கு 8 மணிக்கு ஆலயத்துக்கு வர சொல்கிறாங்க, நம்மளால் 10 மணிக்கு வரோம், அது என்னது? மதியீனம். அல்லேலூயா. அவங்களோட நெஞ்சில் என்ன இருக்குது? நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கிறதா. அல்லேலூயா. அந்த நெஞ்சில் ஒட்டி இருக்கிற மதியீனத்தை பிள்ளையாக இருக்கும்போது எடுக்காதனால தான் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? பிள்ளைகள் வாலிபன் ஆனவருக்கு கீழ்ப்படியதில்லை. என் பிள்ளை கீழ்ப்படியணும்னு எத்தனை பேர் சொல்கிறோம்? என் பிள்ளை எது சொன்னாலும் கீழ்ப்படியல. அதுக்கு என்ன காரணம்? அந்த தாய் தான் காரணம், தகப்பன் தான் காரணம். என்ன காரணம்? நீங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது, பிள்ளைகள் நெஞ்சில் மதியினை ஒட்டி இருக்கும் போது
அதை தண்டனைனாலே பிரம்பினாலே எடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. பாருங்க, யோசேப்புக்கு யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் எந்த பிள்ளை கீழ்ப்படிந்தது தகப்பனுக்கு? சொல்லுங்க. யோசேப்பு மட்டும் தான் என்ன பண்ணியிருக்கிறான்? கீழ்ப்படிந்தான். அல்லேலூயா. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரு திசைக்கு ஓட ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த காலத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிள்ளைகள் நெஞ்சிலே மதியினை ஒட்டி இருக்கும், அது பிறம்பினால் எடுக்கணும். இன்னொரு வசனம் பாருங்கள், நீதிமொழிகள் 13:24. நீதிமொழிகள் 13:24 வாசிங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பாருங்க, பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். இன்னைக்கு நீங்கள் பிள்ளை தவறு செய்யும் போது நீங்கள் அந்த பிள்ளையை கையாளாதவன் என்ன தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாக இருக்கிறவனோ, அந்த பிள்ளை மேல் தகப்பன் அன்பாக இருந்தால் அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். அல்லேலூயா. அப்போது அன்பாக இருக்கிறவன் தான் என்ன பண்ணுவான்? பிள்ளையை தண்டிக்க முடியும். அல்லேலூயா. அன்பில்லாத தகப்பன் என்ன பண்ண மாட்டாங்க? அன்பில்லாத தாய் பிள்ளையை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாங்க? கண்டிக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஏலின்னு ஒரு ஆசாரியர் இருந்தார். யார்? ஏலி. அவர் என்ன பண்ணார்? அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் தவறு செய்யும் போது இந்த ஏலி என்ன செய்யலை? பிள்ளைகளை அடக்கலை, இஷ்டம் போல் விட்டுட்டாங்க. புரியுங்களா? ஒரு நாள் அந்த பிள்ளைகள் தன்னுடைய திருமணமாகி, புரியுங்களா, திருமணமாகி அவங்களுக்கு பிள்ளையெல்லாம் பெற்று எடுக்கும் போது ஒரு நாள் உடன்படிக்கை பெட்டியை போய் என்ன பண்ணுவாங்க? தொடுவாங்க. அதை தொடும் போது என்ன உண்டாச்சு? அந்த 2 பிள்ளைகளும் செத்துட்டாங்க. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அந்த பிள்ளையை அவன் என்ன பண்ணியிருக்கணும்? அதட்டி வளர்த்துருந்துருக்கணும். அவன் ஒரு ஆசாரியன். அல்லேலூயா. இன்றைக்கி நீங்களும் வேதத்தில் என்ன பண்ணுறது? நீங்களும் ஒரு ஆசாரியர்கள். நீங்களாம் யார்? ஆசாரியர்கள். புரியுங்களா? நம்மளாம் ராஜாக்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரு சபையில். ஆனால் நம்ம பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்? இன்னொரு வசனம் கூட நீங்கள் வாசிங்க. அங்கே சொல்லப்பட்டிருக்குது நீதிமொழி 23:13. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். பாருங்க, அங்கே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். அப்போ பிள்ளையை பிரம்பினால் அடிக்கும் போது அந்த மதியினம் அவனை விட்டு போயிடுது, ஆனால் அவன் சாக மாட்டான். அல்லேலூயா. இரண்டாவது, பிள்ளையை நம்ம கடிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நீதிமொழி 3:11. நீதிமொழிகள் 3:11. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. பாருங்க, என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சை என்ன பண்ணாதே? அற்பமா எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சை என்ன பண்ணாதே? அற்பமா எண்ணாதே. உங்களுடைய ஊழியக்காரர் போதகர் உங்களை சிட்சிக்கும் போது, நீங்கள் லேட்டாக வரும்போது, இல்லை சபைக்கு நீங்கள் வராது போகும்போது ஒரு மாற்றி கேட்பாங்க. என்னன்னு? ஏன் சர்ச்சுக்கு வரலை? ஏன் லேட்டாக வர? ஏன் நீங்கள் நேரத்தோடு வரமாட்டேன்றீங்கன்னு கேட்கும் போது அது என்ன உண்டாகுது? அங்கே என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சை என்ன பண்ணாதே? அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. புரியுதுங்களா? இந்த நெஞ்சியில் இருக்கிற இந்த மதியினத்தை எடுக்கலைன்னா என்ன உண்டாகுதுன்னா, பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். பாருங்க, உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். அப்போனா அது இந்த கோபம் எங்கேருந்து வருதுன்னா இந்த நெஞ்சில் இருக்கும். புரியுங்களா? அந்த நெஞ்சிலேருந்து கோபம்னா சடன்லி எதிர்பார்க்காத வரும். அப்போ அந்த நெஞ்சியில் மதியீனமான காரியங்கள் இருக்கும்போது அந்த வசனத்தினாலே, இயேசுவின் ரத்தத்தினாலே, புரியுங்களா, இயேசுனுடைய ஜீவ தண்ணீரினாலே, ஆவியினாலே, ஜபத்தினாலே அந்த உள்ள இருக்கிற மதியினத்தை என்ன செய்திடணும்?
நம்ம விட்டு எடுத்துடணும். அல்லையா? அப்படி எடுக்கும் போது தான் இந்த கோபம் நம்ம விட்டு போயிடுது. சிலருடைய நெஞ்சில் பார்த்தீங்கன்னா கோபம் இருக்கும். அந்த கோபம் என்ன செய்யும்? வர வேண்டிய நன்மையெல்லாம் கெடுத்துடும். அல்லையா? கோபக்காரனுக்கு என்ன பண்ணாதே, தோழன் ஆகாதுன்றது. அப்போ இந்த கோபம் உள்ளே இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வர ஆசீர்வாதம் அப்படியே தடைப்பட்டு இருக்கும். அப்போ ஆண்டவர் வந்து கோபக்காரனுக்கு ஆசீர்வாதத்தை என்ன பண்ண மாட்டார்? கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார்னா, நீ கோபப்படுறதுனால அவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாள் தூசிக்கப்படும். அல்லையா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யாரை ஆசீர்வதிக்கிறாருன்னா, தாழ்மை உள்ளவன் மேல் ஆண்டவர் கிருபையாக இருக்கிறார். அல்லையா? நீ தாழ்மையாக இருந்து கற்றுக்கொள். புரியுதுங்களா? நீ மற்றவங்களுக்கு மதிக்க தந்த மதிப்புள்ளவனாக காணப்பட்டனா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் நெஞ்சிலே மதியினந்தா அதை எடுப்பதுக்கு முயற்சி பண்ணு. அல்லையா? அப்போ தான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஏன் ஆண்டவர் சிட்சிக்கிறாரு? ஏன் ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்றால், நீதிமொழிகள் 19:18 வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19:18 பாருங்க. எல்லாம் பைபிளை திறந்து பாருங்க. நீதிமொழிகள் 19:18 என்ன சொல்லுது பாருங்க. நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிட்சி செய். நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிட்சை செய். ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்பு ஒட்டாதே. நம்பிக்கை இருக்க மட்டும்தான் பிள்ளை என்ன பண்ணோம்? அவன் மேலே ஒரு நம்பிக்கை நீ வச்ச, ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை வைத்திருக்கிற, உன் நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை என்ன பண்ணு? சிட்சை செய். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டது யோபு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். யோபு 5:17. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகையால் சர்வ வல்லவருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிரும். அப்போ தேவன் தண்டிக்கிற மனுஷன் யார் என்றால் அவங்க பாக்கியவனாக இருப்பாங்க. கர்த்தர் உங்களை தண்டிக்கும் போது, நீங்கள் தவறு செய்யும் போது, தண்டிக்கும் போது அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவங்க தான் பாக்கியவான்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமலும் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் அவர்களை வளைப்பீர்களாக. உங்க பிள்ளைகள் என்ன பண்ணோம்? கோபப்படுத்தாமல் அவங்களை என்ன பண்ணோம்? கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்க்கணும். அல்லேலூயா. அப்போ தான் பிள்ளைங்க என்ன பண்ணோம்? பிற்காலத்தில் உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னொரு வசனோட வாசிங்க நீங்கள். அங்கே எபிரேயர் 12:7. எபிரேயர் 12:7. நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அங்க என்ன சொல்றார் ஆண்டவர்? தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துவார். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம என்ன மாறிடுறோம்? புத்திரலாம் மாறுகிறோம். அல்லேலூயா. அப்படி பிள்ளைகளாக மாறுகிறோம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அங்கே சொல்லப்பட்டது எபிரேயர் அதே 12:8 வாசிங்க. எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடைக்காதிருந்தால் நீங்கள் யாரா மாறிடுவீங்க? நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாயிருப்பீர்கள். சிட்சை என்றது நன்மைக்காக வைக்கிறார். புரியுங்களா? சிட்சை என்பது பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போகும். ஆனால் சிட்சை வேண்டான்ற பிள்ளைகளுக்கு ஒரு நாள் அது வேசி பிள்ளையாக மாறி நரகத்துக்கு போயிடும். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, சிட்சை என்பது பைபிளில் மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. எபிரேயர் 12:11 வாசிக்கும் போது வாசிங்க. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும். எந்த சிட்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்கும்?
சந்தோஷமாய் காணாமல் அது துக்கமாக இருக்கும். சிக்ஷை யாருன்னா வந்து சிரிச்சு பாருங்க, உடனே எதிர்த்து நம்மளை பேசுவாங்க. சிரிச்சிக்கும் போது ஏன் என்னை சிரிச்சுக்கிறேன்னு கேட்பாங்க. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த சிக்ஷையை ஒருத்தர் ஏற்றுக்கொண்டால் அது அவங்களுக்கு ஆரம்பம் துக்கமாக இருக்கும். என்னது இவர் வந்து எனக்கு ஆலோசனை கொடுக்குறாரே, இந்த அம்மா வந்து எனக்கு புத்திமதி சொல்கிறாங்களே, எனக்கு தெரியாது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாததை அவங்க சொல்கிறாங்க. நீ நல்ல வழியில் வாழுவதற்காக, நீ நல்ல ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஆண்டவர் அந்த சிக்ஷை தருகிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, ஒவ்வொரு மனுஷனுக்கும் தவறு செய்யும் போது அந்த தவறை எப்படி சுட்டி காட்டுறாருன்னா ஒரு சிக்ஷை வழியாக தான் சுட்டி காட்டுவார். ஹல்லேலூயா. அந்த சிக்ஷை என்ன பண்ணுது, ஆரம்பத்தில் துக்கமாக இருக்கும். கர்த்தர் என்கிட்ட இருக்கிறாரா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன் தான் இந்த வியாதி வந்திருக்குது, ஏன் தான் இந்த சுகர் என்னை பாடாப்படுத்துது, ஏன் தான் இந்த தலைவலி என்னை விட்டு போக மாட்டேங்குது, ஏன் தான் எனக்கு சம்பளம் வந்தோம் பாக்கெட்டில் காசு இல்லையே, புரியுதுங்களா, ஏன் தான் எனக்கு வீடு நிறைய என்ன இல்லை, எந்த பொருளும் இல்லையே, எது வாங்க முடியலையே அப்படின்னு என் பிள்ளை சரியாக படிக்கிறது இல்லைன்னு கேட்பாங்க, சொல்லுவாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு கவலை, துக்கம், வேதனை, இதெல்லாம் எதுக்குன்னா நீ சரியான ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்வது தான் இதெல்லாம் நடுவில் வரும். அல்லையா. அப்போ யோபுக்கு வந்தது 10 பிள்ளைங்க ஒரே நாள் செத்து போயிடுச்சு. அதனால் நானும் செத்துடுறேன் அப்படின்னு அப்போ யோபு சொன்னாரா? என்ன சொன்னார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக்கினார், நான் நிர்வாணமாய் வந்தேன், நிர்வாணமாய் போகிறேன். அப்படி சொன்னதெல்லாம் பிசாசுனா கிடைக்கல, இடம் கிடைக்கல, புரியுங்களா. கர்த்தரை மகிமைப்படுத்தினே இருந்தான். குடும்பத்தில் இழப்பு வந்துனே இருக்குது, புரியுங்களா. எவ்வளோ இழப்பு வருது. வீட்டுக்காரன் வந்து மனைவி வந்து என்ன சொல்கிறாங்க, நீ செத்துரு, நீ ஏன் வாழற உலகத்தில் அப்படின்னு கேட்குறாங்க மனைவி. ஏன்னா அவங்க ஒரு பலவீன பாண்ட மனைவி, அவங்களாம் தாங்க முடியல. எவ்வளோ நாளாக தான் அந்த மனுஷன்கிட்ட நான் உட்காந்து இருப்பேன், புரியுங்களா. அந்த மனைவி என்ன சொல்லிட்டாங்க, ஆண்டவரை தூசித்து என்ன பண்ணிடு, ஆண்டவரை தூசித்துரு. அப்புறம் அப்போ ஆண்டவர் தூசித்து அவங்க என்ன போயிடும், உயிர் போயிடுன்னு தெரியும் யாருக்கு, யோபுக்கு. ஆனால் ஆண்டவரே யோபு தூசிக்கவே இல்லை. ஆனால் சரீரத்தில் பயங்கரமான வியாதி, பயங்கரமான வலி, தாங்க முடியாத காரியங்கள் எல்லாம் இழந்துட்டான். அவங்ககிட்ட இருந்த எல்லா லேண்டு இழந்துட்டான், ஆடு மாடு இழந்துட்டான், புரியுங்களா. வீட்டில் இருக்கிற அத்தனை பொருள் போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, பிள்ளைங்க போயிட்டாங்க, இப்போ மனைவி லாஸ்ட்டில் போயிட்டாங்க. கடைசியில் யோபு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, புரியுங்களா. அப்போ யோபு என்ன பண்ணார், எவ்வளோ இழப்புகள் மத்தியில் கூட கர்த்தரை நோக்கி தனக்காக ஜெபம் பண்ணாமல் பிறனுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அப்போ மற்றவங்களுக்காக அவன் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் யோபின் சிறைப்பை மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் எப்படி நடக்குது, இழப்பு வந்துடுச்சா, ஐயோ எனக்கு வியாதி போக மாட்டேந்தா, இல்லை குழந்தை பாக்கியம் இல்லையா, எனக்கு திருமணம் ஆகலையே, இன்னும் வீடு கட்டலையே, இன்னும் நிறைய பேர் கட்டிட்டாங்களே, எனக்கு 2 வீலர் கிடைக்கலையே, எனக்கு காரு கிடைக்கலையே, எனக்கு அது கிடைக்கலையே, இது கிடைக்கலையே, என்ன பண்ணுறோம், புலமையினே இருக்கிறது அவசியம் இல்லை. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, என்னிடத்தில் அன்பு கூறுபவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். அல்லேலூயா. அப்படியே நன்மைக்கு நேராக நடக்கும். அப்போது பிள்ளைகள் நெஞ்சிலே மதியினும் ஒட்டி இருக்கும், அவைகளை பிரம்பினாலும் கடிந்து கொள்வதனாலும் அதை அகற்ற முடியும். பிள்ளையை வேசி பிள்ளையாக மாற்றாமல் அந்த பிள்ளையை நாம் பரலோகத்துக்கு தேவனுடைய புத்திரலாக மாற்ற முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இரண்டாவது நாம் பார்க்க போகிறோம். அங்கே இரண்டாவது சொல்லப்பட்டது நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நீதிமொழிகள் 17:9. பிறகு குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிறனை சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, குற்றத்தை மூடுகிறவன், புரியுங்களா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நீதிமொழி 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீதிமொழிகள் பாருங்க, பகை
விரோதங்களை எழுப்பும். அன்போ சகல பாவங்களை என்ன பண்ணிடும்? மூடும். அல்லேலூயா. அங்க சொல்லப்பட்டது பகை விரோதங்களை எழுப்பினே இருக்கும். நம்ம யாரையும் பகைக்கவே கூடாது. அல்லேலூயா. நீங்கள் பக்கத்து வீட்டில் யாராவது நீங்கள் பகைச்சிங்கன்னா அந்த விரோதம் செய்வன வரைக்கும் வந்து மாந்திரம் பண்ணி உன்னை நாசப்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அல்லேலூயா. ஆனால் நீ யாரையும் பகைக்காம என்ன பண்ணணும்? எல்லாரையும் நீ நேசிக்கணும். கிறிஸ்தவன் என்றால் உன் சத்துருக்களை என்ன பண்ண? நீ உன் சத்துருக்களை அடித்து போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? போட்டுடணும் அப்படின்னு சொன்னார் ஆண்டவர். புரியுங்களா? சீசரெல்லாம் சொல்கிறாங்க இயேசுகிட்ட, எலியா எப்படி அக்னியை அனுப்பி எல்லாரையும் நாசப்படுத்தி அதுமாதிரி நாசப்படுத்திடு. அப்போ ஆண்டவர் சொல்ல, உனக்கு என்ன ஆவி உண்டு? உனக்கு என்ன ஆவி உனக்கு இருக்குதுன்னு கேட்குறார். ஆண்டவர் திருடன் தேடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நானும் அவைகளுக்கு நித்திய ஜீவனையும் அந்த ஜீவன் பரிபூர்ண அடைய நான் வந்திருக்கிறேன்னு சொல்கிறார் இயேசு. அல்லேலூயா. அப்போது யார் மேலே நமக்கு என்ன இருக்கக்கூடாது? கசப்பு இருக்கக்கூடாது. யார் மேலே பகை இருக்கக்கூடாது. உங்கள் மருமகள் மேலே உங்களுக்கு பகை இருந்தால் நீங்கள் எடுத்துடணும். ஏன்னா பகை இருக்கிற வரைக்கும் பிசாசு வீட்டுக்கு வருவான். நீ பகையை எடுத்துட்டா பிசாசு உங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டான். அல்லேலூயா. யார் மேலே உனக்கு கசப்பு இருந்தால் நீங்கள் ரோட்டில் நடந்து போனால் கூட என்ன பண்ணோம்? பிசாசு பின்னாடியே வரும். ஏன்னா உங்ககிட்ட கசப்பு இருக்கிற வரைக்கும் பின்னாடி வருவான். புரியுங்களா? ஐயோ என்கிட்ட பிசாசு பின்னாடி வரானா நீங்கள் ஓட்டினா கூட போகாது. அது இயேசு நாமத்தை சொன்னாலும் அது சொல்லும், என் பகை இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுவோம்? பின்னாடி நான் வருவேன். உன்னை நாசப்படுத்த நான் விட மாட்டேன். என் பகையை நீ எடுத்துட்டுனா நான் என்ன பண்ணிவிடுவேன்? உன்னை விட்டு நான் போயிடுவேன். அதான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை பகைக்கிறவர்களை என்ன பண்ணு? நீ நேசின்றார். நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளை பகைக்கிறவங்களை இன்னும் பகைக்கிறோம். அதனால தான் ஆசீர்வாதம் பெறாமல் இன்னும் சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சாபத்தின் கட்டு அப்படியே இருக்கும். புரியுங்களா? அந்த வீடு தலைமுறை சாபத்துக்கிட்டு இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஆள் செத்தா கூட என்ன பண்ணாத, சிலவங்க சொந்த தாய் வீட்டுக்கே போக மாட்டாங்க. புரியுங்களா? சிலவங்க சொந்த சகோதரர் வீட்டுக்கு போக மாட்டாங்க, கால் மதிக்க மாட்டாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? தம்பி வீட்டுக்கு போக மாட்டாங்க. சிலவங்க என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய புருஷ வீட்டுக்கு கூட போக மாட்டாங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைராக்கியம் உள்ள கிறிஸ்துவங்க இருக்கிறாங்க. எதுக்கு வைராக்கியம்? பிசாசுக்கு வைராக்கியம். ஆண்டவருக்கு வைராக்கியம் உள்ள என்ன பண்ணுவாங்க? அந்த வீட்டை கால் மிதித்து ஜெபம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்கிறார், சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்துப்படுத்துங்க அப்படின்றாரு. அப்போ சத்துருக்கு முன்பாக பந்தி வச்சா நம்ம சாப்பிட முடியுமா? உங்களை கொல்லுகிறவங்க, உங்களை அடிக்கிறவங்க, உங்களை திட்டுறவங்களுக்கு முன்னாடி 2 பேருக்கு முன்னாடி பந்தி வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப கசப்பாக இருக்கும். உடனே என்ன பண்ணுவோம்? வாடகைகளை தூக்கி அப்படியே வேறு இடத்துக்கு போயிடுவோம். அல்லேலூயா. இல்லைன்னா அந்த இடத்துல உட்கார மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிற, சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை நான் உனக்கு ஆயத்துப்படுத்துவேன். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்ல பாருங்கள், இன்னொரு வசனம் சொல்ல பாருங்கள். நீதிமொழி 16:28. நீதிமொழி 16:28 என்ன சொல்லுது? பாருங்க, மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிறனை சிநேகத்தையும் பிரித்து விடுகிறான். புரியுங்களா? கோல் சொல்லக்கூடாது. யாரை குறித்து என்ன பண்ணக்கூடாது? நீங்கள் போய் அந்த அம்மா சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரர் சரியில்லை, எங்கள் மனைவி சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லைன்னு நீங்கள் எதிர் வீட்டில் போய் சொன்னீங்கன்னா அது கோல் சொல்கிற மாதிரி. அல்லேலூயா. அப்படின்னா அதனா நீ உன் பிள்ளையே பிரிக்க போகிற. உன் பிள்ளை குறித்து நீ சொன்னால் பிள்ளை பிரிஞ்சிடும் வீட்டை விட்டு. நீ உன் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னால் வீட்டு புருஷங்க என்ன பண்ண வீட்டை விட்டு போயிடுவான். நீ மனைவி குறித்து சொன்னால் மனைவி வீட்டை விட்டு போயிடுவாங்க. அல்லேலூயா. உன் சகோதரர் குறித்து நீ சொன்ன கோல் சொன்னா உங்கள் சகோதரர் கூட என்ன பண்ணுவாங்க? உன்னை விட்டு பிரிஞ்சிடுவாங்க. அல்லேலூயா. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான். புரியுங்களா? யாருடைய குற்றத்தையும் நம்ம என்ன செய்யணுமா? மூடணும். பாருங்க எவ்வளோ சொல்கிறா பாருங்க. பேதுரு சொல்கிறா பாருங்க. 1 பேதுரு 4:9. 1 பேதுரு 4:8 வாசிங்க. 1 பேதுரு 4:8. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் ஊக்கமான அன்புள்ளாய் இருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. நம்ம கிறிஸ்துவின் அன்பு நம்மக்கிட்ட இருந்தால்
நம்ம திரளான பாவங்களை மூட முடியும். அல்லேலூயா. அதான் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கு ஒரு ஊக்கமான அன்பு கூறுங்கள், அன்புக்கு உள்ளவர்களாயிருங்கள். அன்பு திரளான பாவங்களை மூடிடும். அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லா இடத்துலையும் எப்படி இருக்கணுமா, நம்ம அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லாது நம்ம எப்படி இருக்கணும், அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அன்பாக இருக்கிறது, குற்றத்தை நம்ம என்ன பண்ணோம், உங்களுடைய யாருடைய குற்றத்தையும் மூடுவதற்கு நீங்கள் பிரயாசப்படணும். மூன்றாவதாக நாம் பார்க்க வேண்டியது நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 17:13 வசனம். நன்மைக்கு தீமை செய்கிறவன் எவனோ அவன் வீட்டை விட்டு தீமை நீங்கவே நீங்காது. உனக்கு யாராவது நன்மை செய்தால் அவங்களுக்கு போய் நீ தீமை செய்தேன்னு வச்சுங்க, அந்த தீமை எந்த ஜென்மத்தில் அந்த வீட்டை விட்டு என்ன பண்ணாது, நீங்கவே நீங்காது. அந்த நன்மைக்கு என்ன பண்ணக்கூடாது, தீமை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் புரியுது? 1 தெசலோனிக்கேயர் 5:15 வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 5:15. ஒவ்வொருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்போதும் நன்மை செய்ய நாடுங்கள். அல்லேலூயா. ஒருவனும் மற்றவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே சபைக்கு எழுதுறாரு. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒருவனுக்கு மற்றவனுக்கு என்ன பண்ணாதீங்க, அவங்க செய்கிற தீமைக்கு தீமை செய்யாதபடி. அவங்களுக்கு தீமை செய்தாங்க. இன்றைக்கி நமக்கு நிறைய பேர் தீமை செய்கிற இருக்கிறாங்க. ஆனால் தீமை செய்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நம்ம செய்ய சொல்கிறாரு, அவங்களுக்கு நன்மை தான் செய்யணுமா. ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கொள்ள, ஆண்டவரே எனக்கு யார் தீமை செய்தாலும் நான் அவங்களுக்கு நன்மை மட்டும் செய்யணும். ஆண்டவரே எனக்கு இரக்கம் காட்டுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா அப்படின்னு கேட்கணும். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணுறோம், தீமைக்கு என்ன பண்ணிடுறோம், சில நேரத்தில் நமக்கு தெரியாத அவங்க தீமை செய்தாலும் இல்லை நமக்கு விரோதமாக அவங்க செய்தாலும் அதை மறக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவங்களுக்கு தீமை மட்டும் செய்யாதே. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் தீமைக்கு நன்மை செய்கிறவர். புரியுங்களா? மனுஷன் நன்மைக்கு நன்மை செய்வான். 100 ரூபா மொழி எழுதுனா அவங்களுக்கு போய் 100 ரூபா என்ன பண்ணுவான், மொழி எழுதிட்டு வந்துடுவான். ஏன்னா அவங்க எழுதுக்கு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அப்படியே எழுதுவாங்க. ஆனால் பிசாசு நன்மைக்கு தீமை செய்கிறவன், இயேசு தீமைக்கு நன்மை செய்கிறவர், மனிதன் நன்மைக்கு நன்மை செய்கிறவன். அல்லேலூயா. அப்போ இயேசுடைய குணம் என்ன, பிதாவே இவர்களை என்ன பண்ணுங்க. அப்போ இயேசுவை அடிக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசு என்ன பண்ணியிருக்கணும், தூதர்களை அனுப்பி அவங்கள முறியடித்து இருக்கணும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, தீமைக்கு நன்மை செய்தார். அதனால தான் இன்றைக்கி இயேசு பற்றி உலகம் ஃபுல்லாக மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டதுக்கு என்ன காரணம்னா, அவர் தீமைக்கு நன்மை செய்ததுனால இன்றைக்கி நம்ம அவரை ஏற்றுக்கொண்டு சபையில் உட்கார்ந்துருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ நம்ம அவரை போல மாறணும். நம்முடைய இயேசு யார், தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள். ஐயோ எங்கள் மருமக என்னை அதிகமாக வேதனைப்படுத்துகிறாங்க, சில நேரத்தில் மாமியார் எனக்கு அதிகமாக பலவீனப்படுத்துகிறாங்க, சிலவங்க சொல்லுவாங்க என்னுடைய மாமனார் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க. ஆனால் நீ கர்த்தருக்குள் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இயேசுபடி வாழ கற்றுக்கணும். அல்லேலூயா. உன் நிமித்தம் உன் வீட்டார் முழுமையாக ரட்சிக்கப்படுவாங்க. எப்போ ரட்சிக்கப்படுவாங்க, நீ அந்த வீட்டில் ரட்சிக்கப்பட்டு உன்னை கர்த்தர் அந்த வீட்டுக்குள்ளே கொண்டு போவார். எல்லாமே ரட்சிக்கப்படாது இருப்பாங்க, உன் நிமித்தம் அந்த வீடு முழுமையாக ரட்சிக்கப்படும் ஒரு நாள். அல்லேலூயா. நம்ம அவங்க செய்கிற தீமையை பார்க்கக்கூடாது, நீ இயேசு மட்டும் பார்க்கணும். தீமை பெருசா இயேசு பெரியவரா? அப்போ தீமை இடத்துல இயேசு வச்சு பாருங்கள். புரியுங்களா? அந்த இயேசு முன்னாடி வைக்காமல் நீங்கள் தீமை பார்த்தீங்கன்னா தீமை செய்திருவீங்க. ஆனால் தீமைக்கு பக்கத்தில் இயேசு வச்சு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கும் நீ தீமை செய்ய மாட்டேன். அல்லேலூயா. தீமைக்கு நீ நன்மை செய்தே பழகுவாய். அல்லேலூயா. இன்னொரு வசனம் வாசிக்கலாங்க. 1 பேதுரு 3:9. 1 பேதுரு 3:9.
தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவளாய் இருக்கலாம் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். அல்லேலூயா. அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கலனா நீங்கள் தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. அதுக்கு சரி கட்டாமல் நீங்கள் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி. ஆண்டுடைய ஆசீர்வாதம் எல்லாம் உன் மேலே பலிக்கணும். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தன் பிள்ளைகளுக்கு ஆண்டு கொடுக்கிறார். உன் சந்ததி சந்ததியாக வரும். புரியுங்களா? ஏன் வரல மாட்டேங்குதுன்னா நம்ம தீமைக்கு தீமை செய்கிறோம், சில உதாசனத்துக்கு உதாரணத்துக்கு சரி கட்டுறோம். அவங்க செய்ததை நான் அப்படியே செய்வேன்றோம். அதனால தான் கிறிஸ்தவங்க இன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெறாதிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க என்ன பண்ண தீமைக்கு தீமை செய்து கொண்டே இருப்பாங்க. அவங்க உதாசனப்படுத்தினாங்க, இவங்களும் உதாசனப்படுத்திடுவாங்க, பதிலுக்கு பதில். அதெல்லாம் வருகிற ஆசீர்வாதம் எல்லாம் தடையாகி லாஸ்ட்டில் பார்த்தோன்னா இவங்களுக்குள்ளேயே எந்த ஆசீர்வாதம் இல்லாமல் இவங்களே சாபத்துக்குள்ளே போயிடுவாங்க. புரியுதுங்களா? இன்றைக்கி ஏன் ஆண்டோடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இல்லைன்னா, நம்முடைய நிலைமைன்னா நம்ம தீமைக்கு நன்மை செய்தினே இரு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. ஏன்னா இயேசு உன்னோடு இருந்து உனக்கு ஆலோசனை கொடுப்பான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. சங்கீதம் 109:4 வாசிக்கும் போது, சங்கீதம் 109:4, என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. உன்னை சிநேகத்துக்கு என்ன பண்ணுறாங்க? அவங்க உன்னை சிநேகத்துக்கு இடத்துல அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க? உன்னை விரோதிக்கிறாங்க. புரியுங்களா? உங்களை சிநேகத்துக்கு உன்னை சிநேகிக்கணும், நீ நன்மை செய்த. ஆனால் உன்னை அவங்க என்ன பண்ண எல்லாம் சிநேகமாக இருக்கணும், நண்பனாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க? எல்லாம் விரோதம் பண்ணுறாங்க. நீ செய்த நன்மையை நினைத்துட்டு அவங்க நன்மை செய்திருக்கணும். ஆனால் பிசாசுடைய பிள்ளைகள் நன்மைக்கு எப்பவுமே என்ன பண்ணுவாங்க? விரோதிப்பாங்க. நீ எவ்வளோ நன்மை செய்தாலும் உன்னை என்ன பண்ணுவாங்க? ஆனால் அந்த நன்மை ஒரு நாள் ஜெயிச்சிடும். அல்லேலூயா. இயேசு நன்மை செய்தார், அவருக்கு விரோதமாக எத்தனோ பேர் எழும்பினார்கள். ஆனால் முடிவில் எல்லாம் மனம் திரும்பி அவனுக்குள்ளே வந்துட்டாங்க. அல்லேலூயா. சிலுவை யார் குத்தினார்களோ, சிலுவை யார் பகைத்தார்களோ, சிலுவை குறித்து யார் தப்பாக சொன்னார்களோ, அவங்க எல்லாமே ரட்சிக்கப்பட்டு உள்ளே சேர்க்கப்பட்டார்கள். அல்லேலூயா. அந்த வசனம் கொடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள், அங்கே போட்டுக்கிது பாருங்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அவர் குத்தினவங்களாம் மனம் திரும்பினான்னு இருக்கும் பாருங்கள். அப்போஸ்தலர் 2 எந்த வசனம்? அப்போஸ்தலர் 2ல் சொல்லுங்கம்மா, எந்த வசனம்? யார் எடுத்தது? எடுத்துட்டீங்களா? 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 23ஆம் வசனம், 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியும் அவருடைய முன்னறிவித்தின்படியும் ஒப்புக்கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கையினாலே சிலுவையில் ஆணையடித்து கொலை செய்தீர்கள். புரியுங்களா? தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவித்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்ட கூடாதிருந்தது. அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறார், அதனாலே என் இருதயம் மகிழ்ந்து
என் நாவு களி கூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோட தங்கி இருக்கும். என் ஆத்மாவை பாதாளத்து விடீர், உம்முடைய பரிசுத்தர் அடிவே காணவட்டீர். இப்படியே பேசிக்கினே வராரு. புரியுதுங்களா? அப்போ பேதுரு அந்த 14ஆம் வசனம் சொல்றாரு, அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தம், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க சொல்லி ஆரம்பிக்கிறார் சப்ஜெக்ட். அல்லையா? அப்போ இந்த கூட்டம் எல்லாம் ஆண்டவருக்குள்ள வராங்க, மனம் திரும்புறாங்க. ஏன் ஆண்டவர்னா, ஆண்டவர் அவங்கள மன்னிச்சிட்டார். அல்லையா? நம்முடைய ஆண்டவர் யாரு? மன்னிக்கிற குணமுள்ளவர். மீது எல்லாம் வந்து மன்னிக்க மாட்டாங்க. பிசாசு யாரும் என்ன பண்ண மாட்டான்? மன்னிக்க மாட்டான். இயேசு மட்டும் தான் என்ன பண்ணுவார்? மன்னிக்கிறார். அப்போ இயேசுன் பிள்ளைங்களாம் எப்படி இருக்கணும்? மன்னிக்கணும். நீங்கள் யாராவது மன்னிக்காத இருக்கிறீங்களா? இது வரைக்கும் நீங்கள் மன்னிக்கலையோ உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம்லாம் அப்படியே தடப்பட்டு நின்று இருக்கும். இன்று நீங்கள், ஆண்டவரே, நான் எங்கள் அக்காவை மன்னிக்கலை, என்னுடைய தம்பியை நான் மன்னிக்கலை, என் தகப்பனை மன்னிக்கலை, என் மாமியாரை நான் மன்னிக்கலை, என்னுடைய மருமகளை நான் என்ன பண்ணல, மன்னிக்கலை, நான் ஆலயத்திலிருந்து உட்கார்ந்துருக்கிறேன், நீ என்னோடு பேசி கொண்டிருக்கிற ஆண்டவரே, நீ என்ன செய்யுங்க, எனக்கு இன்றே நான் மன்னிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணோம்? அவங்களுக்கு நீ மன்னிச்சிட்டிங்கன்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் உடனே அவங்களுக்கு கடிதம் போடணும், இல்லை ஃபோன் எடுத்து பேசணும். நான் உங்களை மனதார மன்னிச்சிட்டேன், நீங்கள் என்னை மன்னிக்கிறவே இல்லையோ, நான் உன்னை மன்னிச்சுன்னு சொல்லி நீங்கள் ஒப்புராயிடணும். அல்லையா? இன்று ஆண்டோடைய வருகை இருந்தால் மன்னிக்காதனால அவங்க எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாங்க. அல்லையா? அதனால் யாருக்கிட்டையும் எந்த பகையும் இருக்கக்கூடாது. எல்லா ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு பகை, விரோதங்கள், தீமைகள் இதெல்லாம் நமக்கு தடை, கோபங்கள் இதெல்லாம் நமக்கு தடையாக இருக்கும். அந்த தடையை உடைத்து எரிய வேண்டிய வேலை யாருடைய வேலை? நம்முடைய வேலை. அதை சொல்கிறாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்தீர்கள், ஆனால் நானும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். அப்போ ஏன் ஜெபம் பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரே அவங்க தீமை செய்தாங்க, அதனால் அவங்கள அடித்து சாவடி அப்படின்னு சொல்லி ஜெபம் இல்லை. அவர் என்ன சொல்கிறான்னா, அந்த தீமையை மறைப்பதற்கு, அவங்க தீமை செய்தாலும் அதை மறைக்கணும்ல, அதை நம்ம விட்டு போயிடணும். புரியுங்களா? அது போகணும்னா கர்த்தரோடு போராட வேண்டும். அல்லையா? தீமை செய்ததற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம நன்மை செய்தார், நமக்கு நன்மை செய்தாங்களா, அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அன்பை வெளிப்படுத்தணும். அல்லையா? அப்போ தீமை செய்ததற்கும் அன்பை வெளிப்படுத்தணும். இன்னொரு வசனத்தை வாசிங்க, சொல்கிற பாருங்க, 2 சாமுவேல் 12:10. 2 சாமுவேல் 12:10. மைக்கில் வாசிக்கப்பா. இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியால் பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். பாருங்க, இப்போது நீ என்னை அசட்டை பண்ணி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு தாவீதை பார்த்து. நீ என்னை அசட்டை பண்ணிட்ட, ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடியினால் பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அல்லேலூயா. கர்த்தருக்கு விரோதமாக தாவீது என்ன பண்ணிட்டாரு? அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த தாவீது ஒரு தவறு செய்துட்டார், பயங்கரமான தவறு. இன்னொருடைய மனைவியை அவன் எடுத்துக்கலாம், அவனையும் சாவடிச்சிட்டான். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய பட்டயம் என்ன பண்ணோம் சொல்லுங்க, கர்த்தருடைய பட்டயம் பாருங்க, பட்டயம் என்றென்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். அப்படின்னா கொள்ள நோய், தேவையில்லாத வாத நோய்கள், பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அப்சலோம் தன் தம்பி என்ன பண்ணிட்டான்? கொலை செய்துட்டான். அப்சலோமுடைய தங்கையே தாவீதினுடைய இன்னொரு பையன் கெடுத்துட்டான். புரியுங்களா? கட்சியில் அப்சலோம் ராஜாவுடைய பதவி எடுத்து போகிறான். ஒவ்வொரு 3 பிள்ளைங்க என்ன பண்ணாங்க? தப்பான காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவன் தப்பு செய்ததுனால. அல்லையா? தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, ராஜரிக ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, அதிகார ஸ்தானத்தில் இருக்கிறவங்க, நீங்கள் என்ன செய்யணும்? எந்த தவறு செய்யக்கூடாதபடிக்கு நம்ம எதை செய்கிறோமோ கர்த்தர் அந்த பனிஷ்மெண்ட் வாங்கிடுவார். புரியுங்களா? நீங்கள் யாராவது ஏமாத்தின்னு இருக்கலாம், யாராவது நீ வலுக்கட்டாமல் கஷ்டப்படுத்தலாம், யாராவது நீங்கள் அவங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தால் கூட மரண சந்திக்கிறதுக்கு முன்னாடி அதை அனுபவிச்சாகணும். சபீரத்தில் நீதிமானுக்கு பூமியிலே சரி கட்டப்படும். அப்போ கடைசி நேரத்தில் போய் ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுவாங்க? பல நாள் படுத்து இருப்பாங்க.
வீட்டில் தனிமையாக இருப்பாங்க, சோறு ஓட்டுறதோட ஆள் இருக்காது. அல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலை வந்துடும். ஏன்னா நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டப்படும். புரியுங்களா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ யோசிப்பீங்க, நான் இப்போல்லாம் யாருக்கெல்லாம் சரி, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டுவார். புரியுங்களா? நீ யூரின் பண்ணினப்ப அதை தொடச்சி எடுப்பதுக்கு ஆள் இருக்காது. அந்த துர்நாற்றம் உன் மேலே வீச ஆரம்பிச்சிடும். நீ பாத்ரூம் பண்ணியிருப்ப, அந்த நாற்றம் உன்னால் தாங்க முடியாது. அது எடுப்பதுக்கு ஆள் இருக்காது. ஏன்னா நீ பண்ணுற வேஷம், நீ ஏதாவது நீ என்ன வேஷத்தை தரித்து, நீ பிசாசு வேஷத்தை தரித்து கொண்டு இந்த உலகத்தில் தன்னுடைய சொந்த சகோதரர்களையோ சகோதரியோ வீட்டாரையோ யாரையுமே நீ வேதனைப்படுத்தக்கூடாது. அல்லையா? உன்னால் முடிஞ்ச வரைக்கும் நன்மை செய்துனே இருக்கணும். ஏன்னா முடிவில் என்ன பண்ண, நீதிமானுக்கு அந்த பலவீனம் வந்துடும். அப்போ நீதிமானுக்கு பூமியில் சரி கட்டுப்படும். அதனால் நீ ஆண்டவரை விட்டு விலைக்கு போகவே முடியாது. புரியுங்களா? அதனால் கடைசி நேரத்தில் அவங்க செய்தன அந்த தீமைக்கு ஏற்ற மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் படுகளே படுத்திருப்பாங்க. புரியுங்களா? அவங்களுக்கு போய் எவ்வளோ ஜெபம் பண்ணாலும் என்ன பண்ணாது, சுகமாவாது. அவங்க அனுபவிச்சே போகணும் அதை. அதனால தான் இருக்கிற நாட்கள் வரைக்கும் 4 பேருக்கு நன்மை செய்திரு, 4 பேருக்கு நற்கிரியை செய், 4 பேருக்கு ஜெபம் பண்ணு, 4 பேர்கிட்ட நல்லா பேசு, 4 பேர்கிட்ட என்ன பண்ணு, சந்தோஷமாயிரு, 4 பேர்கிட்ட என்ன பண்ணு, உன்னை குறித்து தப்பாக நீ இடப்படக்கூடாது. யாருமே எல்லாருக்கிட்டையும் நற்கிரிகளை செய்யணும். இயேசு எப்படி இருந்தார்? இருக்கிற வரைக்கும் அவர் 33 வருஷம் வாழ்ந்தவர். எப்படி வாழ்ந்தார்? எல்லாத்திலும் நற்கிரிகளை செய்துனே இருந்தார். 10:38 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 10:38. பண்ணினார், தேவன் அவருடன் கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராகும், பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறோம் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணியிருக்கிறாரு? தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால். தேவன் நம்மோடு கூட எப்போ இருப்பார்? நீ நன்மை செய்யணும், 4 பேருக்கு நற்கிரியை செய்ய, தேவன் உன்னோடு கூடவே இருப்பார். அல்லேலூயா. நீ தப்பான எண்ணம் கொண்டுட்டுனா டக்குன்னு பிசாசு பக்கத்தில் வந்து நின்றுப்பான். அல்லேலூயா. அதுக்கு பிறகு பிசாசு வந்து நின்ற பிறகு உனக்கு எண்ணங்கள் சிந்தனைகளாக மாறிடும். அதனால தான் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை நாடி கர்த்தரிடத்திலேயே உட்காந்து கர்த்தரையே சார்ந்து வாழணும். ஏனோக்கு என்ன பண்ணார்? 300 வருஷம் ஆண்டோடு சார்ந்து வாழ்ந்தார். அல்லேலூயா. சஞ்சரித்து கொண்டிருந்தார். யாரோட? இயேசுவோடு. யார்? ஏனோக்கு. அவனுக்கு மனைவி இருந்தாங்க, பிள்ளைகள் இருந்தாங்க, பேர பிள்ளைங்க இருந்தாங்க, சந்ததி இருந்தது, சந்ததியாக இருந்தாங்க, பார்த்தான். ஆனால் எல்லாரும் வச்சுருந்தாலும் அவனுடைய ஒரு வழி இருந்தது. அது என்ன? நான் கர்த்தரோடு சஞ்சரிக்கணும். அல்லேலூயா. ஐயோ எனக்கு மனைவி இருக்கிறாங்க, நான் போய் சம்பாதிச்சோட கர்த்தரோடு சார்ந்து வாழணும். இல்லைங்க எனக்கு கணவன் இருக்கிறாங்க, நான் போய் சம்பாதிச்சுக்கிறேன். நீ கர்த்தரோடு சார்ந்து வாழணும். கணவனோடு மட்டும் சார்ந்தக்கூடாது, கர்த்தரோடையும் சார்ந்து வாழணும். அப்படின்னு எப்படி வாழ முடியும்? உன் ஜெப ஜீவன் வளரணும், உன் வேத வாசிப்பு வளரணும், நீ ஆலயத்துக்கு வர்றது வளரணும், நீ தேவ சமூகத்தில் ஜெபத்துக்கு வரணும். ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை, வாரம் ஃபுல்லாக வரணும். அனுதினமும் சபையை நாடணும். அல்லேலூயா. நம்முடைய வேலை எங்கே? நம்முடைய ராஜ்யம் எங்கே? நம்ம தேவனோடு இணைவதற்கு அனுதினமும் கர்த்தரை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. ஐயோ எனக்கு இதோடு அடுத்த வாரம் வரப்போகிறேன் அப்படி கிடையாது. புரியுங்களா? தினந்தோறும் கர்த்தரை சார்ந்து வாழணும். புரியுங்களா? சபையை தேடி ஓடி வரணும், ஆலயத்தை தேடி ஓடி வரணும். புரியுங்களா? காலை வா, மாலை வா, மறுநாள் வா, காலையில் வா, எப்படியா வந்து ஆண்டோடு என்ன பண்ணணும்? தேவனோட தொடர்போடு இருக்கணும். அல்லேலூயா. நீ உங்கள் பிள்ளைகளோடு தொடர்பு வந்தால் தான் பிள்ளை எங்கே தெரியும். பிள்ளைக்கு போயிடுச்சு, வேலைக்கு போயிடுச்சு, காலேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணி பாருங்க, அந்த பிள்ளை கெட்டுட்டு இருக்கும். ஒவ்வொரு நாளும் எங்கே இருக்குன்னு கேட்கணும் தாய் தகப்பன். அல்லேலூயா. அவன் எங்கே போனாலும் தாய் தகப்பன் என்ன பண்ணணும்? கேட்கணும். அதே மாதிரி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போ ஆண்டவரோட லிங்க், நல்லா லிங்க் வச்சினீங்கன்னா வேதத்தோடு அவர் நம்மோடு பேசுவார், ஜபத்தோடு அவர் நம்மோடு, துதியோடு அவருக்கு மகிமை செலுத்தும். இதெல்லாம் தொடர்ந்து வந்துனே இருந்தால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கர்த்தர் நம்மோடு இருந்தால் நம்ம நன்மை செய்களாக மாறிடுவோம். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணார்? கர்த்தர் என்னோடு இருந்தார், நன்மை செய்கிற சுற்றி திரிந்தேன், பிசாசின் கட்டுகள் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கவனாக இருந்தார் ஆண்டவர். அந்த மாதிரி செய்யணும். கடைசியாக நாம் பார்க்க வேண்டியது, அங்கே நீதிமொழிகள்
17:22. நீதிமொழிகள் 17:22. என்ன சொல்கிறார் ஆண்டவர்? மனமகிழ்ச்சி என்ன செய்யுமா? நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். புரியுதுங்களா? முறிந்த உங்களுடைய ஆவி முறிஞ்சு போயிடுச்சுன்னா அது பிறகு என்ன பண்ணும்? எலும்பு தானாகவே என்ன பண்ணிக்கும்? உலர ஆரம்பிச்சிடும். புரியுங்களா? அதனால்தான் எலும்புகள் உலரும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? எலும்பு அந்த இடத்த விட்டு விலகுது. அவங்களுக்கு அந்த எலும்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துனே இருக்கும். புரியுங்களா? நல்ல ஸ்டாண்டர்டாக நிற்க முடியாது. இப்போ நம்ம வந்து 61 வயசு ஆயிடுச்சு. இப்போ 61 வயசில் இப்படி ஏன் நிற்கிறேன்னா, நல்லா நற்செய்தி எலும்புகள் என்ன பண்ணும்? புஷ்டியாக்கும். புரியுங்களா? நல்ல மகிழ்ச்சியாக இருந்தால் எலும்புகள் புஷ்டியாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்போ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கணும். அப்போ மகிழ்ச்சியாக இருக்க என்ன பண்ணணும்? வசனங்களை நல்லா வாசிக்கணும். புரியுங்களா? ஆண்டவர் சொல்கிற எரேமியா 15:16 சொல்கிறார் ஆண்டவர். எரேமியா 15:16 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. அப்போ வார்த்தை வரும்போது அதை என்ன பண்ணணும்? அதை ரிசீவ் பண்ணணும், அதை உட்கொள்ளணும், அதை பெற்றுக்கொள்ளணும். சும்மா அப்படியே கேட்டுட்டு இந்த காலு கேட்டு அந்த காலு போனீங்கன்னா அது உனக்கு வேலை செய்யாது. புரியுதுங்களா? அந்த வசனத்தை நீ உள் வாங்கணும். புரியுங்களா? யாராவது உங்களை திட்டினாங்கன்னா, உங்களுக்கு நீங்கள் செய்யாத தவறு சொன்னாங்கன்னா டக்குன்னு அதை உள் வாங்கி நீங்கள் பலவீனப்படுறீங்க. ஆனால் அதே ஆண்டோடைய வார்த்தையை உள் வாங்கி நீங்கள் அதை ரிசீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமாயிடுது. அல்ல இல்லையா? ஆனால் நெகட்டிவான வார்த்தை கேட்டு கேட்டு பழக்கமானதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? யாராவது எது சொன்னாங்களா உடனே கோஷின்னு போயிடுவாங்க. யாராவது எது சொன்னால் கலகம் அடைவாங்க. யாராவது எதனா சொன்னால் ஆகிடும், பலவீனப்படுவாங்க. ஆனால் ஆண்டோடைய வார்த்தை எவ்வளோ வசனம் வருது, அதை கேட்டு ஏன் சந்தோஷம் அடையலைன்னா, நம்முடைய இருதயத்தை எப்படி டர்ன் பண்ணி வச்சுருக்குன்னா நெகட்டிவான காரியத்துக்காக, தவறான காரியத்தை இருதயத்தை நம்ம டர்ன் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை நம்ம எடுத்து உடனே பிரிஞ்சு போயிடுவோம். புரியுதுங்களா? ஆனால் அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணனா நீ எப்பவுமே பாசிட்டிவான வார்த்தையை, நல்ல வார்த்தைகளை கேட்கணும். அப்போ எலும்பு என்ன பண்ணுது? அங்கே சொல்லப்பட்டது மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணிவிடும். புரியுங்களா? சரீரத்தையும் மாம்சத்தையும், அந்த மாம்சத்தையும் எலும்பு தனித்தனி பிரிச்சிடும் பாடியிலேருந்து. புரியுங்களா? இப்படி கை தூக்குவீங்க, கை தனியாக வந்து வெளியே விழுந்துடும். கைக்கும் எலும்புக்கும் டச் இருக்காது. ஏன் அப்படின்னா அங்கே உலர்ந்து போயிடுச்சு. ஏன் அப்படின்னா நீங்கள் மனமகிழ்ச்சி இருக்கிறதே இல்லை. ஆண்டு சொல்ல மகிழ்ச்சியாக இருப்பதே பலன் என்றார். நம்ம ஆண்டுக்குள்ளே எப்படி இருக்கணும்? எப்போவுமே மகிழ்ச்சியாக இருந்தால் அதே என் பலன் என்றார். நெகேமியால சொல்கிறாங்க, அவங்க மகிழ்ச்சியாக இருப்பதாம்பா பலனே. அல்ல இல்லையா? அது சொல்ல பாருங்க ஆண்டவர். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் 32:3. சங்கீதம் 32:3. பாருங்க, நான் அடக்கி வைத்தது மட்டும் சித்தம் நித்தம் என் கதறையினாலே என் எலும்புகள் உலர்ந்து போய்விட்டது. சில தவறான காரியத்தை அடக்கி வச்சுப்பாங்க. அதை அடக்கி நீ உள்ள அடக்கி வைத்தது மட்டும் அது உன்னை கதற வைக்கும். ஓன்னு கத்துவீங்க, அப்போ எலும்பு தானே என்ன பண்ணும்? உலர்ந்து போயிடும். அல்ல இல்லையா? புலம்பல் தானாக வரும். வீட்டில் யாராவது செத்துட்டாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க? நைட்டும் பகலும் அப்படியே அழுதுனே இருப்பாங்க. அவங்க கர்த்தருக்குள் மரித்தார்கள், அவங்க இலைப்பாற போயிட்டாங்க, நம்மளும் ஒரு நாள் போய் அவங்கள பார்க்க போகிறோம் அப்படின்னு மனசை தேற்றிக்கின்னு உடனே என்ன பண்ணிக்கணும்? அந்த புலம்புலேருந்து வெளியே வந்துடணும். ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறது? 1 வருஷம் 2 வருஷம் வரைக்கும் அதே நினச்சின்னு இருந்தா நாமும் எலும்புகள் உலர்ந்து போயிடும். நீ கதறதுனாலே உன் எலும்புகள் உலர்ந்து போயிடும். நீ ஏன் கதற? மானானது வாஞ்சித்து கதறுகிறது. அல்லேலூயா? அது நியூரோடிக்க கதறுகிறது. நம்ம எலும்பு உலர்ந்து போகிறதுக்காக கதறி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா? ஏன் நம்முடைய எலும்புகள் எப்படி இருக்கணும்? மாம்சமும் எலும்பும் ஒட்டி இருக்கணும். அப்போ தான் பலன் இருக்கும். மாம்சம் எலும்பும் ஏன் வெளியே வருதுன்னா, தனித்தனி பிரியுதுன்னா,
இந்த கதறனால இந்த என்ன பண்ணுது, இந்த ஆவி உலர்ந்து போயிடும். ஆவிக்கும் எலும்புக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார், ஏவாளை எலும்பினாலே உருவாக்கினார். இல்லையா? ஆனால் ஆதாமை சுவாசத்தில் உருவாக்கினார். ஆண்டோடைய டைரக்ட் ஆண்டோடைய சுவாசம் மனுஷனுக்கு நேரடியாக கிடைச்சதுனால்தான் ஆண்டவர் வேதத்தில் பார்த்தீங்கன்னா முழு வேதத்தை பாருங்கள் நீங்கள், எல்லா புத்தகமே ஆண் பேரில் தான் எழுதியிருப்பார். புரியுங்களா? எத்தனை புத்தகம் பெண் பேரில் எழுதி வச்சிருக்கிறாரு? எஸ்தர் என்ற பேர் பெண், ரூத்ன்றது பெண், அடுத்தது 2 பேர் தான் நம்ம. ஆனால் 64 புத்தகம் யார் பேரில் வந்துருக்குது? ஆணுடைய பேர்லேயே எழுதியிருக்கிறார் ஆண்டவர். இல்லையா? அதுக்கு என்ன காரணம்? ஆண்டவர் நேரடியாக தன் சுவாசத்தை என்ன பண்ணார், ஒரு மனுஷனுக்குள்ளே ஊதினார். அதுலேருந்து ஒரு சின்ன எலும்பு எடுத்து, விழா எலும்பு எடுத்து யாரை படித்தார்? ஏவாளை படிச்சினார். மெயின்லேருந்து மெயின் கரண்ட்டில் போய் கை வச்சு பாருங்கள், ஆல்டர்னேட்டில் போய் கை வச்சு பாருங்கள், எப்படி இருக்கும்? மெயினில் கை வச்சா ஆளே காணாத போயிடுவாங்க. ஆனால் ஆல்டர்னேட் சுவிட்ச் போர்டில் போய் கை வச்சு பாருங்கள், கையிலிருந்து சாக்காட்சி வெளியே வந்துடுவாங்க. ஆல்டர்னேட் தான் யார்? பெண்கள். ஆனால் முழு பாடி ஃபுல்லாக உண்டாக்கப்பட்டது எதனா கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே. அல்லையா? அதனால தான் ஆண்டவர் என்ன செய்தார், ஆண்களை வச்சு ஊழியத்தை அதிகமாக செய்துட்டார். அல்லையா? ஆண்களை வச்சு ஊழியத்தை செய்தார், ஆண்களை வச்சு யுத்தம் பண்ண வைத்தார். ஆண்களை வச்சு என்ன பண்ணார்? ஒரு யுத்தத்துக்கு போனான்னு யாரும் பெண் போயிருக்கிறாங்களா? இல்லை, எல்லாம் ஆண்கள் தான். யுத்தத்துக்கு ஜாமக்காரனாக இருந்தது, சீடனாக இருந்தது. 12 சீசரை செலக்ட் பண்ணும்போது யாரை செலக்ட் பண்ணார் ஆண்டவர்? நேபுகாத்நேச்சர் காலில் 3 பேருக்கு தூக்கி அக்னியை போடுறாங்க, சாத்ராக் மேஷாக். அவங்க 3 பேரும் போய் என்ன பண்ணிட்டாங்க? எரிஞ்சிட்டாங்களா? விசுவாசத்தினா உள்ளே போயிட்டாங்க. அல்லையா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ நீ நெருப்பில் போட்டான்னா, அக்னியில் போட்டான்னா, நீ கணத்தில் போட்டான்னா, எங்கே போட்டாலும் மறிக்க மாட்டாங்க. ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எதுவும் நடக்காது. அல்லையா? தீமை நடக்காது. அதனால தான் ஆண்டவர் மேலே அந்த உறுதியான விசுவாசம் நமக்கு இருக்கணும். அடுத்து பாருங்கள் என்ன சொல்கிறார் ஆண்டவர். நீதிமொழிகள் 15:13. நீதிமொழி 15:13. பாருங்க, மன மகிழ்ச்சி முகத்தில் என்ன உண்டாகுது? மலர்ச்சி உண்டாக்கி தரும். மனோ துக்கத்தினாலே ஆவி முறிந்து போயிடும். அல்லேலூயா. உங்களுக்கெல்லாம் என்ன துக்கம் வரக்கூடாது? மன மகிழ்ச்சியாக இருந்ததுன்னா முகம் மலர்ச்சியாக இருக்கும். சில முகம் பார்த்தீங்கன்னா 12 மணி நேரம் ஆகிடும் காலையிலே. அல்லேலூயா. அப்படியே உம்முன்னு இருப்பாங்க. ஒரு 2 3 பாடல் பாடுங்க, புரியுங்களா? கவலை இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது, புரியுங்களா? சோர்ந்து போகாத யாரும் கிடையாது, எல்லாமே சோர்ந்து. ஏன்னா மாம்சம் இருக்கிற வரைக்கும் நமக்கு சோறு வரும். பிசாசுக்கு எப்பவுமே அவன் சோர்ந்து போக மாட்டான். ஏன்னா அவன் ஆவியாக இருக்கிறனால, அவன் ஆவியில் இருக்கிறனால அவன் சோர்ந்து போக மாட்டான். அதனால் அவன் முயற்சி பண்ணினே இருப்பான் நம்மளை சோறு போடுறதுக்கு. இந்த மாம்சத்தில் சோறு வரும். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ உற்சாகமாக பாடு, புரியுங்களா? என் வசனத்தை கவனி, தியானம் பண்ணுன்றார். நல்ல ஒரு 4 பாடலை பாடிப்பாரு. எவ்வளோ பாடல் இருக்குது. இல்லை சோத்திர பலியை சொல்லுங்கள், உடனே முகம் ஆகிடும், முகம் மலர்ச்சி உண்டாயிடும். அல்லையா? அப்போ இருதயம் திடப்படுகிறது, முகத்தில் மறுமலர்ச்சி வந்துடுது, முகம் ஷைனி நல்லா பிரகாசிக்குது. அல்லையா? அப்போ இந்த துக்கம் இருதயத்தில் வரக்கூடாது. அங்கே பாருங்கள் என்ன சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 7:10. 2 கொரிந்தியர் 7:10. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குறது. உனக்குள்ள லௌகீக துக்கம் வந்துச்சுன்னா நீ பெட்டியே உனக்கு ஆயத்தம் பண்ண வேண்டியதாயிடும். அல்லையா? அந்த லௌகீக துக்கம் உள்ள வராதபடிக்கு தேவனுடைய காரியத்தை குறித்து துக்கப்படணும். அல்லையா? அப்போ தேவனுக்கு ஏற்ற துக்கம் ஒரு ஆத்மா ரட்சிப்புக்குன்னு வழியாக நடத்தும். அப்போ துக்கம் படக்கூடாதா? படக்கூடாதா? துக்கப்படணும். தேவனுக்கேற்ற துக்கம் அங்கே என்ன சொல்ல பாருங்க, தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஒரு ஆத்மாவை ரட்சிப்பு நடத்தும். நீ போய் சுவிசேஷ அறிவியரை உன்னை துக்கப்படுத்திட்டாங்க, புரியுங்களா? அந்த துக்கம் அப்படியே நிற்காது, அது தேவனுடைய துக்கமாக மாறுது.
அந்த ஆத்மா மனம் திரும்பிடும் ஒரு நாள். அல்லேலூயா. ஐயோ அவங்க அதை சொல்லிட்டாங்களே, அப்படி இல்லை. அந்த ஆத்மாவுக்காக நம்ம எல்லாத்தையும் கொடுக்குறோம். ஆத்மாவுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? அந்த துக்கத்தை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய துக்கம். நீ உலகத்தில் கடன் வாங்காத சொன்னால் நீ போய் கடன் வாங்கிட்டு துக்கப்படுவேன். கடன்காரன் வந்து வீட்டான என்ன பண்ணுவான்? அடிக்கடி நிற்பான். அவன் சொல்லுவான், நீ பணத்தை இந்த வாரம் கொடுக்கலனா உன் பிள்ளை தூக்கின்னு போய்டுவான். ஏன்னா கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. அப்போ அடிமை ரூபத்துக்கு மறுபடியும் வரக்கூடாது. நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். அல்லேலூயா. கடைசியாக ஆதியாகமம் 24:67 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 24:67. அப்போது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. அந்த அம்மா வீட்டுக்கு வராங்க. ஒரு மருமகள் வீட்டுக்கு வரும்போது அந்த வீடு என்ன ஆயிடுச்சு? இப்போ ஈசாக்கு தன் தாய்க்காய் கொண்டிருந்த துக்கம் அந்த வீடு, அந்த மருமகள் வந்ததுக்கு என்ன ஆயிடுச்சு? அந்த துக்கமான அந்த வீடு சந்தோஷமாக மாறிடுச்சு. நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் பெண்ணை கட்டி கொடுக்குறீங்க, அந்த வீட்டுக்கு போய் என்ன ஆகிடக்கூடாது? அந்த வீடு துக்கமாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளை அனுப்பும் போது அந்த வீட்டுக்கு, அந்த வீடு மனமகிழ்ச்சி உண்டாகணும். அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தருக்குள் நல்ல களி கூர்ந்து கர்த்தரோட சஞ்சரித்து கர்த்தரோட வாழ்ந்தீங்கன்னா உங்கள் பிள்ளை எந்த இடத்துக்கு போனாலும் ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. அல்லேலூயா. நீங்கள் அதை சரியாக வளர்க்காமல் அது நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை எடுக்காமல் இஷ்டம் போல் வாழ வச்சுட்டு நல்லா உட்கார வச்சு போட்டு அவனை தூங்க வச்சிருந்தனால இப்போ அந்த வீட்டுக்கு போகிறது என்ன ஆகுது? எந்த வேலையை கொடுத்தாலும் செய்கிறதில்ல. அல்லேலூயா. அதனால் அதை நிமித்தம் அந்த வீட்டுக்கு என்ன உண்டாகுது? ஏற்கனவே அவங்க துக்கத்தில் இருந்தாங்க, இன்னொரு துக்கம் வந்துச்சு. அதனால் பிரிவினை வரும், பிசாசுக்கு இடம் கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, லௌகீக துக்கம் மரணத்தை உண்டாக்கிடும், ஆனால் தேவ துக்கமோ ரட்சிப்பு உண்டாக்கிடும். அல்லேலூயா. அங்கே சொல்கிறா பாருங்க, எஸ்தர் 9:21. எஸ்தர் 9:21. வருஷந்தோறும் ஆதார் மாதத்தின் 14ஆம் 15ஆம் தேதிகளை யூதர் தங்கள் பகஞ்சருக்கு நீங்களாக்கி இளைப்பாறுதல் அடைந்த நாட்களாகும். அவர்கள் சஞ்சலம் சந்தோஷமாகும். அவர்களுடைய சஞ்சலம் என்ன மாறிடும்? சந்தோஷமாக மாறும். அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாகும் மாறின மாதமாக இருக்கும். அந்த மாதம் எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியான மாதமாக மாறும். ஆதார மாதம் பெரிய பண்டிகை கொண்டாடுற நாடுகள். அல்லேலூயா. அங்கே யோவான் 16:20. யோவான் 16:20 வாசிங்க. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். எப்போ? இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும்போது எல்லாம் அழுது புலம்பினார்கள். அல்லேலூயா. ஆனால் உலகமாக சந்தோஷப்பட்டுச்சு. அப்போ நிறைய பேர் சந்தோஷப்பட்டார். இயேசு பார்த்து, நான் சிலுவைக்கு போயிட்டாரே, அவரே இப்படிலாம் செய்தார்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்பட்டாங்க. பரிசேயர் சதுசேயர்கள்லாம் நிறைய சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அவங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆறுதல் சொல்கிறாரு? நீங்கள் துக்கப்படுவீர்கள், நான் சிலுவைக்கு பார்த்து நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் ஆயிடும் சந்தோஷமாக மாறும். அதாவது போய் என்ன பண்ணார் ஆண்டவர்? தேற்றவாளனை அனுப்பி, தேற்றவாளன் நம்மை தேற்றுகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் நமக்குள்ள என்ன பண்ணுறாரு? மனமகிழ்ச்சி உண்டாக்குறாரு, சந்தோஷத்தை உண்டாக்குறாரு. எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம் தேவ சமூகத்தில் ஒரு நிமிடம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே பாடுங்க, எல்லாம் முழங்கால் படுங்க. நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறிவிட்டது. எல்லாம் முழங்கால் படிடுங்க ஒரு நிமிஷம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அப்படியே கர்த்தர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றியப்பா. நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி, 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 நன்றி ஆண்டவரே.
நன்றி உள்ளத்தோடமை சோத்திருக்கிறோம் 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 சோத்திருக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் அசைவானதுக்காய் சோத்திரம் 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 சோத்திரம். எல்லாம் வாயை திறந்து எல்லாம் அந்நிய பாஷையினால் ஒரு விசை ஆண்டவரின் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீகா ரபால் அதினிகா ரபால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருடைய வல்லமை, தேவனுடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைய போன்றதாமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைய போன்றதாமா. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. காற்றடிச்சா வெயில் வந்தா காய்ந்து போய்விடும் கலங்காதே. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைய போன்றதமா. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைய போன்றதமா. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. இயேசுதான் நீதியின் கதிரவன், உனக்காக உதயமானார் உலகத்திலே. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. நம்பி வா, வெளிச்சம் தேடி வா. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. உன் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது. துன்பமா துயரமா அது தண்ணீர் பட்ட உடைய போன்றதமா. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். உன் துக்கம் சந்தோஷமா மாறியாச்சு. இனி கலங்காதே, இனி திகையாதே. கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கி இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உண்மையில் இறங்கி இருக்கிறது. மகளே, எல்லா கரங்களை தட்டி, ஆண்டவரே என் துக்கம் நாட்கள் முடிந்து போயிடுச்சு, இனி எனக்கு துக்கம் கிடையாது, நான் கலங்க மாட்டேன். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் எல்லாவற்றையும் உனக்கு நிறைவேற்றி தருவார். கர்த்தருடைய ஆவியார் உண்மையில் இறங்கி இருக்கிறார். தேற்றவாளன் உன்னை தேற்றுகிறார். கர்த்தருடைய மகிமை உன்மேல் இறங்கி வந்திருக்கிறது. கட்டுகள் தானா உடைகிறது. இயேசுவின் வல்லமை உன்னை பற்றி பிடிக்கிறது. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதே. கர்த்தர் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார். ஓ ரிகாராபாலா சக்கலாதி நிகராபா. அவருடைய வல்லமை உன்னை பற்றி பிடிக்கும். உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது பண்ணும். ரிகாலாபா ரதனகால் அதே ரிகாராபா இக்கரதி நிகராபா. கர்த்தருடைய மகிமை பற்றிகள் பற்றிகள் பற்றிகள். கர்த்தருடைய மகிமையை பற்றிகள். அவர் உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ ஏன் மறிக்கணும்? நீ ஏன் மறிக்கணும்? நீ ஏன் மறிக்கணும்? உனக்கு ஏன் வியாதி? ஓ, கர்த்தர் உன்னை விடுதலாக்குகிறார். பயப்படாத மகளே, மகனே, பயப்படாதே. உன் தேவையை கர்த்தர் பூர்த்தி பண்ணுவார். ரபா ரபா தினிக. உனக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். உனக்காக யுத்தம் பண்ணுகிறார். சாத்தான் உங்க வீட்டை விட்டு போகிறான். உன் பிள்ளைகளை விட்டு போகிறான். ஓ, அவனுக்கு இடமில்லாது போகிறது. கர்த்தருக்கு கீழ்ப்படி. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடு. கர்த்தருடைய வார்த்தையை நிலைத்திரு. உறுதியாரு. ஜெபத்திலே பற்றிக்கொள். நல்ல ஆண்டவரை துதி. ரபாலா தீரக்காரா அதனகாராபா இக்கரதி நிகரபா. கர்த்தருடைய மகிமையினாலே இந்த சபையை நிரப்பிக் கொண்டிருப்பதுக்காக நன்றி அப்பா. சபையிலே நல்ல சீசர்கள் உருவாகட்டும். ஜாபக்காரர்கள் உருவாகட்டும். நல்ல யுத்தவர்கள் உருவாகட்டும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்தை செய்யணும். உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சாட்சியா வாழணும். அநேகர்களை சாட்சியின் பகுதியாக உம்முடைய சபைக்கு கொண்டு வரணும். ஆண்டவரே, சபையை நடத்துகிற ஐயாவை பலப்படுத்தி அவர் ஓடும் போது ஒழியும் போது உம்முடைய பாதுகாப்பு இருக்கட்டும் அப்பா. நல்ல அடியால கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். ஐயாவுடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. விசுவாசிகளை பலப்படுத்துங்க.
உன்னை 7வது சபையை ஸ்தாபிப்பதற்கு எல்லா வடிவாச திறந்து தருவீராக. உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டப்பா. அற்ப பிரயோஜனம் அல்ல ஊழியக்காரன் அடியார். பேச வேண்டிய காரியத்தை நீ பேசியிருக்கிறீர், நீ பலப்படுத்தியிருக்கிறீர், உற்சாகப்படுத்தியிருக்கிறீர். இனி கலங்காதே இருங்கள். கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் துக்க நாட்கள் சந்தோஷமா மாறிவிட்டது என்று சொல்லியிருக்க. ஆசீர்வதிங்கப்பா, இந்த சபையை ஆசீர்வதிங்க. 100 மடங்கு நீர் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து நிரப்புங்கப்பா. பழுகி பெருகட்டும் ஆண்டு. இந்த சபையில் 1000 பிள்ளைகள் வரட்டும் அப்பா. புதிய ஆத்மாக்களை கொண்டு வருவீரா. இன்று வந்த ஊழியரை பலப்படுத்துங்கப்பா. அநேகர்கள் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீரா. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட்.